ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்பெஷலான மில்க் ஷேக் அதாவது செய்ய போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற க்ரீம் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீம் பிஸ்கெட்டை எடுத்து அதில் நம்ம இப்போ மில்க் ஷேக் செஞ்சு அட்ராசிட்டி பாட போகிறோம். நோ ஃபயர், வித்தவுட் ஃபயர் டு குக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்மருக்கு நல்லா குழு குழு குழுன்னு ஜில்லாக மில்க் ஷேக் செஞ்சு குடிக்க போகிறோம். அது எல்லா க்ரீம் பிஸ்கெட்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான், ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு 200 லைக் போட்டிங்கன்னா அடுத்து வந்து எல்லா பிஸ்கெட்டையும் வச்சு ஒரு படா சைஸ் கேக் ஒன்று செய்யலாம். ஓகே, இந்த வீடியோக்கு நீங்கள் 200 லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மில்க் ஷேக் செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா 5 வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம் ரெடியாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா க்ரீம் பிஸ்கெட்டு, குட்டி பிஸ்கெட்டு, பிரிட்டானி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஆஃப் பிஸ்கெட் ஒரு 5-6 வகை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இந்த 5-6 வகை பிஸ்கெட்டை வச்சு எப்படி மில்க் ஷேக் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மில்க் ஷேக்கை பார்த்தீங்கன்னா யார் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குட்டி பசங்க தான். நம்ம தம்பி மோனிஸ் எல்லாம் சேர்ந்தா செய்ய போகிறாங்க. இது எப்படி வருது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீம் பிஸ்கெட் செய்யறதுக்கு வந்து எல்லா பிஸ்கெட்டையும் ஃபஸ்ட்டு பிரித்து கொட்டிடலாம். கொட்டுங்க கொட்டுங்க, பிரிச்சு கொட்டுங்க. இப்போ பாருங்க, நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட மல்டி பர்பஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த எல்லா பிஸ்கெட்டையும் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். கொட்டியாச்சா? அடுத்த ப்ராசஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் பிஸ்கெட்டை க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக பிரிக்கிறோம். இப்போ க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக பிரிச்சுட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கிற ப்ராசஸ் தான் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிஸ்கெட்டெல்லாம் வந்து பவுடராக இருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாயில் வந்து ஒட்டாது. அதுக்காக தான் வந்து இந்த அரைக்கிற ப்ராசஸ். நீங்கள் அரைக்காமல் டேரெக்டாக வந்து பால் கூட ஆட் பண்ணி போகிறனாலும் போடலாம். ஓகே, இப்போ இருங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு அரைக்கலாம். அரைச்சலாமா? அரைச்சலாம். ஆல்ரைட், அப்படியே பவுடராட் அதான் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி நல்லா வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது இப்போ நம்ம தட்டில் கொட்டுறோம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சதை ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொட்டுறோம். வேற லெவலில் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஒரு 6 பேக்கெட் பிஸ்கெட்டை போட்டு அரைச்சோம். ஆனால் பாருங்கள் கொஞ்சம் தான் வந்திருக்கு. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டோட பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் கூட இருக்காது இருக்கு. அடுத்ததான் வந்து மில்க் ஷேக்கோட முக்கியமான ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு 4 o'clock வந்து பால் வாங்கி பேக்கெட் பால் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் வச்சிட்டோம். அதை வந்து இப்போ கெட்டியாக இருக்கும். அதையும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கொட்டி சுகர் போட்டால் வேலை முடிஞ்சு. இப்போ வாங்க அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இப்போ பாக்கெட் பால் எடுத்து அப்படியே உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். மில்க் ஷேக்காக இந்த மாதிரி க்ரீம் மில்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மில்க் ஷேக் நல்லா டேஸ்ட் வரும். பாருங்கள் கெட்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம வெளியே வச்சுட்டோம். நல்லா ஐஸ் கட்டியாக தான் வந்து இந்த மில்க் ஷேக் ரெடி பண்ணாங்க. பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம மில்க் ஷேக்காக ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். 1/2 லிட்டர் பால் நம்ம இப்போ எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கெட்டியான அதாவது மில்கை வந்து லைட்டாக இப்போ வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கைடன்ஸோட ஹேண்டில் பண்ணுங்கள். கிட்ஸ் யாரும் செஞ்சிடாதீங்க. அவ்வளோதான், லைட்டாக க்ரஷ் பண்ணியாச்சு. ரொம்ப பண்ணக்கூடாது, லைட்டாக தான். இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம மில்க்கு இப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லைட்டாக ஒரு அதாவது ஸ்வீட்னஸ்க்காக லைட்டாக வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நேச்சுரலாக செய்யலாம் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து அதாவது ப்ரௌன் சக்கரை நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறோம். நம்ம 1/2 லிட்டர் இருக்கனால ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே,
அடுத்து நம்ம இந்த பிரித்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த க்ரீம், இந்த பிஸ்கெட்டோட க்ரீம் அதையும் வேணால் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். இப்போ ஃபைனலாக வந்து இந்த பிஸ்கெட்டோடைய மிக்சர், அதை இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக இது எல்லாத்தையும் போட்டு க்ரஷ் பண்ணிடலாம். உள்ளே மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக்கை ரெடி பண்ணிக்கலாம். மில்க் ஷேக்கோடைய மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கிரைண்ட் பண்ண விட்டுறணும். அப்போ தான் வந்து மில்க் ஷேக் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண விட்டுருவோம். மினிமம் ஒரு 3 minutes இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆக விட்டுறணும். அப்போதான் வந்து மில்க் ஷேக்கோட அந்த டேஸ்ட் வரும். கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு பண்ணுங்க, இல்லைன்னா வந்து மிக்ஸி புகஞ்சிடும். அப்புறம் இந்த இது போயிடும். ரெஸ்ட் விட்டு வாவ், இருங்க இன்னும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து ஒரு 3 minutes மேலே வந்து நல்லா இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இது ஒரு தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இங்கே பாருங்கள், வேற மாதிரி இங்கே பாருங்க, செம்ம திக்னஸோட வேற மாதிரி வந்திருக்கு. ஸ்மெல்லு தான் அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, இது அழகாக நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணி இதுக்கு மேலே நிறைய கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக் ஷாட்ஸை பார்த்துட்டு வாங்க. நீட்டான டெலிஷியஸான டேஸ்டான கூலிங்கான மில்க் ஷேக் வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் எல்லா பிஸ்கெட்டும் போட்ட மில்க் ஷேக், அதுவும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுட்டு மேஜிக் ஷாட்ஸை பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கு எனக்கு டெம்ட்டாக இருக்குது. வாங்க இப்போ குடிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணிடுவோம். ஆஹா, அப்படியே இறங்கும்போது அப்படியே ஜில்லுன்னு இறங்குது. இதில் வந்து நம்ம நிறைய பிஸ்கெட் போட்டோம். ஆனால் எந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைனாப்பிள் பிஸ்கெட், அதாவது பைனாப்பிள் ஆரஞ்சு பிஸ்கெட்டோட நம்ம போட்டோம் ஆரஞ்சு கலர், அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் வந்து செம்மையாக இருக்குது. பட் ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஓகே, ஆனால் டேஸ்ட் செம்ம. ஓகே, இதை வந்து இப்போ நம்ம பசங்க எல்லாம் வந்து குடிச்சு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகே, இருங்க நான் குடிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பசங்களும் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம பாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊற்றி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஊற்றுங்க. ஓகே, எல்லாம் வந்து இப்போ மேலே அப்படி பொடியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பிஸ்கெட்டோட தூளை எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிங்க. எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் எப்படி? அப்புறம் நம்ம ஆடியன்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை இதை செஞ்சு குடிக்க சொல்லலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் வந்து லிமிட்டடாக வந்து செஞ்சு குடிச்சு பாருங்க. ஏன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கு. நான் நினச்ச மாதிரி எல்லா பிஸ்கெட்டும் போட்டால் ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு நினச்சா அது அல்டிமேட்டாக இருக்கு. வேற லெவலில் இருக்கு.
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம போட்ட பிஸ்கெட்லயே உனக்கு எந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது? அவன் ஆரஞ்சு ஃப்ளேவர்னு சொல்லியிருக்கான். உனக்கு ஹாப்பி தான். டேஸ்ட் நல்லா இருக்கு. உனக்கு? எனக்கு ஹாப்பி தான். ஓகே, உங்க ரெண்டு பேரும் ஹாப்பி பிஸ்கெட் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பிஸ்கெட்டோட ஃப்ளேவர் தான் வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு பேக்கெட் தான் அது போட்டோம். மற்ற பேக்கெட்டும் போட்டோம். ஆனால் வந்து அந்த ஒன்று வந்து எல்லா பிஸ்கெட்டோட பீட் பண்ணி வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. அது என்ன பிஸ்கெட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. ஓகே, நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு 200 லைக் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் பிக்கஸ்ட் பிஸ்கெட்டை வச்சு பிக்கஸ்ட் கேக் செய்ய போகிறோம். கண்டிப்பா செய்வோம். நீங்க சப்போர்ட் கொடுக்கணும் गाइस. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை சொல்லிடாமா? Bye.